அந்த பணியை சிறப்பாக செய்த தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சராகவும் தலைவராகவும் இருந்த கருணாநிதி காமராஜர் அவர்கள் இன்னைக்கு பல பணிகளும் மூடப்பட்டு இருக்கிறது என்பது வேதனைக்குரியது. இது ஒரு சின்ன கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்வி என்பது ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு பொக்கிஷம். அந்த கல்வியை நாம் திறம்பட நாம் பயிர வேண்டும். இன்னைக்கு செல்போன் எல்லாமே இருக்கு. அறிவுபூர்வமாக அந்த செல்போனை பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகள் செல்போனை பார்க்கும்போது அவர்கள் என்ன காரணத்துக்காக பார்க்கிறார்கள் என்பதை நாம் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு செல்போன் எவனாக கூட வந்து கொண்டிருக்கிறது. அழுகிற குழந்தைகிட்ட ஒரு செல்போனை கொடுத்து உட்கார்ந்து இது கூட வேதனைக்குரியது. இப்பொழுது நாம் சமுதாய வளர்ச்சிக்கான என்னென்ன வழிகளை செய்ய வேண்டும், படிப்பதற்கான என்ன நெறிமுறைகளை வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தான் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிறிய தகவல், சிக்கன் இது ஒரு ஆங்கில நூல். அந்த ஆங்கில நூலில் இருந்து அந்த செய்தி என்னவென்றால் அதை வெளிப்படுத்துவர் ஒரு தமிழன். இந்திய நாட்டை பிரிட்டிஷ் ஆண்டு கொண்டிருந்த நேரம் லண்டனில் மிகப்பெரிய கோடீஸ்வரர். இந்த கதையை சொல்றேன், நீங்க கரெக்டா கேட்டுக்கணும். சொல்றேன், 7 பேர் போயிட்டாலும் இருப்பவங்களாவது கேட்டுங்க. அந்த கோடீஸ்வரனுடைய பையன் பனிசறுக்கு விளையாட்டில் கலந்து கொள்கிறார். அப்படி கலந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பள்ளத்தாக்கிலே, அதாவது பனிசறுக்கு விளையாட்டி பள்ளத்தில் வந்து குளிர்ந்த நீரிலே அமர்த்தப்படுகிறார். அங்கே காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. மாடு வைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் சற்று எதிர்பாராமல் அந்த சிறுவனை காப்பாற்றுகிறார். இதை கேட்கப்பட்ட அந்த கோடீஸ்வர பிரபு சாரக்கன் இளைஞர் வந்து விடுகிறார். வந்து தன் பிள்ளை எதிரோடு இருப்பதை கண்டு காப்பாற்றுவது யார் என்று விளங்குகிறார். அப்பொழுது மாடு வைக்கும் சிறுவனை பார்த்து இவர் தான் காப்பாற்றினார் என்று சொல்லும்போது கட்டளைக்கு, தம்பி உனக்கு என்ன வேண்டும்? வீடு வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பணம் வேண்டுமா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவன் சொல்கிறான், ஐயா நான் ஏழை, படிப்பதற்கு எனக்கு ஆர்வம், உங்களால் படிக்க வைக்க முடியுமா என்று கேட்கிறார். உடனே கண்கலங்கி அந்த பையனை படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுகிறார். அந்த பையன் படித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த கோடீஸ்வரனுடைய பிள்ளையும் படித்து பல கட்டங்களை பெற்று வேலையாகி பல பட்டங்களை பெற்றிருக்கிறார். சிறந்த பேச்சாளராக இருக்கிறார். அந்த வகையில் அவர் பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமராக அங்கே வருகிறார். இந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இசைக்காட்சி ஒன்று ஏற்படுகிறது. பல மருத்துவர்களை கொண்டு அவர் தந்தை அவர்கள் வைத்தியம் மருத்துவம் கொண்டு வருகின்றனர். அந்த நேரத்திலே இளைய வைத்தியர் ஒருவர் அங்கே வந்து அந்த திரவனுடைய கோடீஸ்வரனுடைய பிள்ளைக்கு 30 நாள் வைத்தியம் பார்த்து குணமாக்கி விடுகிறார். அந்த கோடீஸ்வரர் அந்த வைத்தியரை தடுத்து வைத்து என் பிள்ளையை காப்பாற்றி சொல்கிறார். ஐயா, நான் 2 முறை உங்கள் பிள்ளையை காப்பாற்றி இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
அப்படி என்றால் நீங்கள் யாத்திரை கோடீஸ்வரர் கேட்கும் போது பல ஆண்டுகளுக்கு முன் தங்கள் பிள்ளை ஐஸ் கட்டி நீரை விழுந்துவிட்டது. அன்று நான் காப்பாற்றினேன், உங்கள் பிள்ளையை பார்த்து காப்பாற்றி இருக்கிறேன். நீங்க செய்த கல்வி உதவி என்னை படிக்க வைத்தது, உங்கள் பணம் என்னை பட்டவரம் செய்தது என்று வாழ்க்கையை உயர்ந்திருக்கிறேன் என்று அங்கே சொல்லி, அதே சமயம் உங்கள் பிள்ளையை மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய பிரதமரை காப்பாற்றியிருக்கிறேன் என்று சொல்ல, அப்படியே அந்த பிரபு அவர்கள் அந்த இள வைத்தியரை கட்டிப்பிடித்துக் கொண்டு கண்கலங்கிறார். அப்படி அவர் செய்யும் பொழுது இவர்கள் யார்? பெரியவர்கள். அந்த பிரபுவினுடைய மகன் தான் ஒரு நாட்டுடைய பிரதமர். இரண்டாவது வந்தவர் வேற யாரும் இல்லை, அவர் அந்த வைத்தியர் 20 கோடி மக்களை காப்பாற்றிய நமது சேலம் மாவட்ட முத்தரைய அரசு நிர்வாகிகளுக்கு